உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்ததாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்துக்கு நம்ம உண்மையாக செவி கொடுக்கும் போது அவருடைய வார்த்தை நம்மளை தொடப்படுகிறதா இருக்குது. அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றுக்குரியதாக இருக்குது. அவருடைய வார்த்தை நம்மளை எல்லாவற்றிலும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மளை எல்லாவற்றிலையும் ஆண்டவர் கொண்டு போகிறவராக இருக்கா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளை கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேலையில் கர்த்தாவே உடைய வார்த்தைகளுக்குள்ள நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நீங்க வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் தேவனே எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் கொடுக்க போற எல்லா வார்த்தைக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன். என்னுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய வார்த்தை கடந்து போகலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நம்ம எடுத்து இந்த நேரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு கூட வெளிப்படுகிறதா இருக்கு. அவருடைய வார்த்தை நம்மளுக்கு எல்லாவற்றிலும் தேற்றக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம எடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோனா 1வது அதிகாரம், அதுல ஒரு 3 வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். அவன் கப்பல் ஏறினார். பாருங்க, இந்த இடத்துல யோனான்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவருக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்னா, நீ நினைவு பட்டணத்துக்கு போ, அவருடைய அக்கிரமங்கள் பாவங்கள் என்னிடத்துல எட்டினதா இருக்கிறது, நீ அந்த இடத்துக்கு போன்னு. ஆனா இவரு தேவனுடைய சத்தத்தை விட்டுட்டு, தேவனுடைய அழைப்பை விட்டுட்டு, தேவனுடைய வாக்கியை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுகிறாரு, தர்ஷீஸ் என்ற அந்த இடத்துக்கு என்ன பண்ணுகிறாரு, கப்பல் ஏறி அவர் போகக்கூடியவரா இருக்கிறார். இங்க ஆல்ரெடி தேவன் பேசி இருக்கிறாரு. அவங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் எங்க போனதான், பரலோகத்துல போய் எட்டினது, தேவனிடம் இருக்கிற சிங்காசனத்துக்கு முன்பாக போன காரியமா இருக்கிறது. அப்போ தேவன் சொல்றாரு, ஒரு வாஞ்சியோடு அந்த தீர்க்கதரிசி யோனாவை பார்த்து, நீ போ, அந்த இடத்துல அவர்களை போய் என்ன பண்ணு, எச்சரிக்கை பண்ணு, அவர்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தை நீ சொல்லு, பிரசங்கி என்ற அந்த இடத்துல சொல்லும் போது அவர் என்ன பண்ணுகிறாருன்னு பார்க்கும்போது, ஒருவேளை அவரு என்ன ஒரு மனசுக்குள்ள நினைச்சாரோ, என்ன கலகத்தை நினைச்சாரோ, இல்ல பயந்தாரோ, அது அங்க தெரியல. ஆனா அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய சொன்ன இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு அவர் மாறி போனவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பாருங்க, அவருடைய வேலையை நம்ம கரெக்டா நம்ம செய்யலைன்னா தேவன் நம்மளை விடவே மாட்டார். அவருடைய காரியங்களை நம்ம ஒழுங்காக கிரமமாக நம்ம என்ன பண்ண வேண்டும், செய்துகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் திருவசனத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணு, நீ ஜாக்கிரதையாக போதி என்று சொல்லப்பட்டுகிறது. இப்ப இந்த இடத்துல தேவனே அந்த இடத்துல யோனாவோடு கூட தேவன் பேசுகிறாரு. ஆனா அதை மீறி இன்னைக்கு நம்ம போகும்போது, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயாகட்டும், நம்முடைய ஊழியத்திலேயாகட்டும், நம்முடைய குடும்ப விஷயங்கள்லேயாகட்டும், தேவனுடைய வார்த்தை விட்டு மீறி போகும்போது நமக்குள்ள அழிவுகள் வரக்கூடியதா இருக்கிறது, நமக்குள்ள ஆபத்துகள் வரக்கூடியதா இருக்கிறது, வேதனைகள் சஞ்சலங்களும் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி அப்படிதான் தேவனுடைய வார்த்தை விட்டு அவர் தூரமாய் விலகி போனவரா இருக்கிறார். அவர் நினைச்சிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனிமே ஆண்டவர் ஏதோ சொல்ல மாட்டார், அவ்வளவுதான், அவர் விட்டுடுவார், விடு, நம்ம ஜாலியா எங்கன்னா போய் சுத்திட்டு இருந்துட்டு வரலாம், இதுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், ஆண்டவர் இதுல இருந்து தப்பிச்சிட்டோம்னு அவருடைய கற்பனையில ஒருவேளை நினைத்து இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது பெரிய ஒரு புயல் அந்த இடத்துல வந்ததா இருக்கு. அது வாசிங்க அந்த வசனத்தை.
பாருங்க அந்த இடத்துல எப்படி வந்தது என்ற அந்த புயல கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். பெரிய காற்று வர வைத்தாராம். சமுத்திரத்தின் மேல ஒரு பெரிய காற்று அவர் வர வைத்தவரா இருக்கிறார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு உண்டானது. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, கப்பல்காரங்கள்லாம் அங்க பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, தன்னை தேவன்களை நோக்கி வேண்டுதல் அவர்கள் செய்தார்கள். பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். அந்த சரக்குகள் அந்த இருந்து இந்த எல்லாமே எடுத்து அவர்கள் கீழே போட்டு விட்டார்கள். யோனாவை வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரையில் அவர் இருந்தார். அப்பொழுது மாலுமி அவரிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நீ உன்னுடைய தேவனை நீ வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் ஆறுங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல அவரோ எந்த ஒரு கவலை இல்லாம ஆய்ந்த நிதிரையோட கீழ்த்தட்டுல போய் தூங்கி கொண்டிருக்கிறார். இங்கேயோ சமுத்திரத்தின் மேல ஒரு புயல் எழும்பி வருகிறாரு. அவருக்கு அந்த ஜனங்க கத்துற சத்தம் கேட்கல, அவங்க கூச்சல் எடுக்கிறது கேட்கல. இவரு போய் நல்லா அவரு நிதிரையோடு கூட இருக்கிறார். அந்த இடத்துல போய் அந்த மனுஷன், நீயே நிதிரையா இருக்கிறாய், இந்த இடத்துல இப்படி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லும் போது அந்த சீட்டு எழுதி போடுறாங்க. அந்த சீட்டு எழுதி போடும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கடவுள்களை, அவங்க தெய்வங்களை அவங்க வேண்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த சீட்டை எழுதி போடுறாங்க. இந்த இடத்துல அது யோனாவின் பேர்ல விழுகக்கூடியதா இருக்கு. நினைச்சு பாருங்க, அது கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவருடைய பேர்கள்ல உழுல. ஏன்னா அந்த இடத்துல விசேஷித்தமானவர் யாருன்னா யோனா. கர்த்தருக்கு தேவை. கர்த்தர் அவரை பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அவரை எடுத்துன்னு போய் அங்க நிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அங்க போன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் என்ன பண்ணல, யோனா அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு போனாரு. கடலுக்கே தேவன் கட்டளை கொடுக்கிறார். இவரு நினைச்சிருப்பாரு, நான் நல்லா நிதிரை பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணும் தெரியாதுன்னு. ஆனா தேவன் கடலுக்கே ஒரு கட்டளை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நடந்தது என்ன என்று பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்றாரு யோனா, அந்த இடத்துல தைரியமா அப்பதான் சொல்றாரு, என்ன பண்ணு, இந்த சமுத்திரத்துல தூக்கி போடுங்க, அந்த ரத்த பலி என்னோட கைகள்ல ஆகாது என்று சொல்றாங்க. ஆனா அவரோட பேர்ல சீட்டு விழுது நிமித்தம் யோனாவை தூக்கி என்ன பண்றாங்க, அந்த கடல்ல போடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப போடும் போது இன்னொன்று, ஆண்டவர் முதல் யோனா கிட்ட ஆண்டவர் பேசினாரு. யோனா அந்த வார்த்தையை மீறி போனாரு. ரெண்டாவது அவர் தப்பித்து கொண்டார் நினைத்தாரு. ஆனா ரெண்டாவது விஷயத்தை ஆண்டவர் செய்யறாரு, கடலுக்கு கட்டளை கொடுக்கிறார். பெரிய புயல் எழும்புகிறது. ஆனா அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒரு சேதமும் உண்டாகல. கர்த்தர் தப்ப வைத்தவரா இருக்கிறார். மூணாவது கட்டளை கொடுக்கிறாரு. எதுக்கு கட்டளை கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது வேதத்துல பெரிய ஒரு திமிங்கலம், ஒரு பெரிய மீனுக்கு ஆண்டவர் பேசக்கூடியவரா இருக்கிறார். ஒரு பெரிய மீன் ஆண்டவர் பேசக்கூடியவரா இருக்கிறார். சமுதிரத்துல எத்தனையோ கோடி 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 மீன்கள் இருக்கிறது. ஆனா அந்த மீன்கள் தேவனோட சத்தத்தை கேட்குது என்றால் எப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார், எவ்வளவு ஒரு வல்லமையான தேவன். கடல்ல இருக்கிற அந்த மீனே தேவனோட வார்த்தை கீழ்ப்படுகிறது என்றால் நீங்களும் நாங்களும் எம்மாற்றோம். அந்த வார்த்தை அந்த இடத்துல சொன்னது, குறிப்பிட்ட இந்த இடத்துல யோனா உழுவார். அந்த இடத்துல என்ன பண்ணு, நீ 3 நாள் 3 இரவு அவரை வைத்துக் கொள்ளு என்று தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கட்டளை கொடுத்தவரா இருக்கிறார். அவருடைய தேவன் எவ்வளவு அருமையான தேவன், இவ்வளவு ஒரு வல்லமையான தேவன். அப்போ அந்த இடத்துல அந்த மீன் கேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு எத்தனையோ கோடி மீன்கள் இருக்கு. ஆனா எந்த மீன் ஆண்டவர் பேசினாரோ அந்த மீன் கரெக்டா யோனா உழுவுறதுக்கும் அந்த மீன் அந்த வாயில வாங்கி கொண்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. அதான் தேவன் செய்கிற ஒரு மகத்துவமான காரியம். தேவன் செய்கிற காரியம் அதுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ அந்த யோனா என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது அதுல அந்த அவரோட வசந்த பாருங்க, அவர் தூக்கி போடும் போது அந்த மீனுக்கு அவர் கட்டளை கொடுத்தவரா இருக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை.
யோனாவை விழுங்கும்படி யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஒரு பெரிய மீனை என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு இருந்தாராம். ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ராப்பகல் 3 நாள் இருந்தார். பாருங்க, மீன் வயிற்றுல ராப்பகலாக 3 நாள் யோனா அந்த மீனுக்குள்ள இருக்கிறார். நினைச்சு பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு, வெளியே இல்ல, மீன் வயிற்றுக்குள்ள. நினைச்சு பாருங்க, அது மீன் வயிற்றுக்குள்ள ஏன்னா ஒரு ஜெபம் பண்றாரு, சின்ன ஒரு ஜெபம் பண்றாரு. ஐயோ ஆண்டவரே, உங்களோட வார்த்தையை கேட்டு நான் அங்கேயோ போய் நான் நலமா இருந்திருக்குமே, அங்க போய் நான் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருப்பேன், போய் இந்த இடத்துல நான் மாட்டிக்கொண்டேனே என்று பார்க்கக்கூடியதா இருக்குது. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை விட்டு மீறி போற மனுஷனுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கும். அந்த நாற்றம் மீனுடைய வயிற்று நாற்றம் மோசமானது, சாக்கடையோட மோசமானது மீனுடைய வயிறு. அந்த வயிற்றுக்குள்ள யோனா இருக்கிறாரு. அவருக்கு என்ன உணவு இருந்திருக்கும், என்ன தண்ணி இருந்திருக்கும் அந்த இடத்துல? 3 இரவு 3 பகல் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு? அதுக்குள்ளேயே இருந்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைச்சிருக்கேன், ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையை விட்டுட்டு ஆண்டவரே உமக்கு நாம் செவி கொடுக்காம ஆண்டவரே எங்களோட ஓன் டிசிஷன், எங்களோட ஓன் சிந்தனையில சிந்திக்கிற காரியம் எல்லாமே வீணாக போகிறதா ஆண்டவரே? உங்களுடைய அழைப்பை விட்டு ஓடி போனது ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாய் போனோம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போனோம் ஆண்டவரே. எங்களுடைய மனசுக்குள்ள நினைத்து நாங்கள் போன காரியங்கள் எங்க வாழ்க்கையில ஒன்றும் வெற்றியில் எல்லா தோல்வியானதா இருக்கிறது. அதே போலதான் யோனோட வாழ்க்கையில கூட இருந்தது. ஆனா ஒன்று, யோனா கர்த்தரை விட்டுட்டாரு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டாரு. தேவன் யோனாவை விடுவேல. அதான் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது, ஒரு மனுஷனை எடுத்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது, ஒரு ஊழியக்கார கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது, அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் யாராலும் மாற்றவே முடியாது. அது தேவன் என் மேல வச்சிருந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். என்னை அழைச்ச அழைப்புல என்னை உறுதியா நிக்க வைக்குவார். என்னை அழைச்ச காரியங்களை என்னை உறுதியா செய்ய வைக்குவார். ஒருவேளை நானே விட்டு விலகி போனாலும், நானே தேவனை விட்டு தூரமாய் போனாலும் என் தேவன் என்னை விட மாட்டார். அவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன், அவ்வளவு ஒரு நேசமுள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உன்னையும் அழைச்ச தேவன், என்னையும் அழைச்ச தேவன், அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார், அவர் இன்னொருக்கு ஜீவிக்கிறவரா இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த யோனா அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய அந்த வாசனை அவரால் தாங்க முடியல, அந்த ஸ்மெல் அவரால் ஜீர்ணிக்க முடியல. இப்படியாப்பட்ட ஒரு வேதனை, இப்படியாப்பட்ட ஒரு கண்ணீர் இடத்துல பொழும்புக்குரியவரா இருக்கிறார். ஆனா தேவன் அருமையாக பொறுமையாக சொன்னார். அந்த வார்த்தையில போயிருந்தா அவர் எல்லாவற்றிலையும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? கர்த்தர் செய்திருப்பார். ஆனா அதுக்கு அடுத்த கட்டம், தன் வாழ்க்கையில அவர் 3 இரவு 3 பகல் இருந்தவரா இருக்கிறார். இன்னைக்கு வேதத்துல கூட இன்னைக்கு அநேக பேர்கள் சூரியனை பார்க்காதபடிக்கு 3 இரவு 3 பகல்கள் இருந்தவர்களா இருக்காங்க. முதல் நம்முடைய இயேசு கிறிஸ்தர் பார்க்கும்போது அவர் 3 இரவு 3 பகல் அவர் என்ன பண்ணாரு? அவர் அடக்கப்பட்டவரா இருந்தார். 3ஆம் நாள்ல அவர் உயிர்த்தெழுந்து வந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த இடத்துல பார்க்கும்போது எந்த சூரியனுடைய வெளிச்சமும் எதுவுமே படல. ஆனா 3 நாள் அவர் அடக்கப்பட்டிருந்தார். 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து வந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்கும்போது பவுலும் 3 இரவு அவரும் அவருடைய கண்கள் போய் அவர் என்ன பண்ணியிருக்காரு? அப்படியே அந்த இருளுக்குள்ள அவர் உட்கார்ந்தவரா இருக்கிறார். ஆனா அவருக்கு தேவன் வெளிப்படும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கண்கள்ல இருந்து தேள் விழுந்து அவர் கர்த்தருக்கு வல்லமையாக ஊழியம் செய்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம் அந்த இருளுக்குள்ள அந்த இடத்துல யோனா இருந்தார். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அவர் அந்த திருப்பி அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. யோனா 2:10 வாசிப்போம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா. அப்ப பார்க்கும்போது யோனாவை மீன்ல என்ன பண்றாரு? அந்த இடத்துல கக்கி விட்டது. இப்போ அந்த இடத்துல அவர் 3 இரவு 3 பகல் எதுவுமே பார்க்கல. ஒரு பிளாங்கா இருக்கு, ஃபுல்லு பிளாங்கா இருக்கு. ஒரு வேளை அவர் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, அந்த ஒரு மயக்கம், அந்த ஒரு வேதனை அவருக்குள்ள இருக்கிறது. ஆனா மீன் கக்கின இடத்துக்கும் நினைவுக்கு போவதுக்கும் மிக பெரிய தூரமா ஒரு வழிகள் பாதைகள் இருந்ததாம். ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல அவருடைய காரியம் இனிமே நான் செய்யணும் என்று அவர் எப்போ ஒப்பு கொடுத்தாரோ, எப்போ அந்த மீன் வயிற்றுல அவர் ஒப்பு கொடுத்தாரோ தேவனுக்கு, அப்போதே அவரை வழி நடத்துகிறவரா இருக்கிறார் கர்த்தர்.
அவரை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த நினைவு பட்டணத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார். அப்போ அந்த கொண்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பிரசங்கமும் பண்ணல, பெரிய விஷயங்களும் அங்க பேசல, 2-3 வார்த்தை தான் அந்த இடத்துல பேசினவரா இருக்கிறார். ஆனா அவர் பேசி அவர் என்ன பண்ணுகிறாரு, அந்த போய் அந்த 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 நினைவு பட்டணத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எப்போ அழியும் என்று சொல்லி. அப்போ அந்த இடத்துல அந்த ஜனங்களுடைய எல்லா மிருகத்திலிருந்து எல்லா ஜனங்களும் உபாசம் எடுத்து யார் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, யார் அந்த இடத்துல தேவனுக்கு விட்டு கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் தேவன் அழைத்து அவர்களெல்லாம் கர்த்தர் விடுவித்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு கிராமம் ஆசீர்வதிக்கப்படணும் என்றால், ஒரு பெரிய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு தீர்க்கதரிசி தேவை, ஒரு ஊழியர்கள் தேவை. அந்த ஊழியருடைய வார்த்தை என்னவா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நினைவா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பேர்கள் தேவனோட வார்த்தை கேட்கிறார்களோ இல்லையோ, தேவனோட சத்தத்தை கேட்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு அப்படியா போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம கிராமங்கள் எப்போ ஆசீர்வதிக்கப்படும், நம்ம பட்டணங்கள் எப்போ ஆசீர்வதிக்கப்படும், எப்போ ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள்? அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை கேட்டு நிற்கக்கூடியவர்கள் தைரியமா இருக்க வேண்டும். அந்த இடத்துல அப்படியாக போய் அந்த இடத்துல என்ன பண்றாரு, கர்த்தர் அந்த இடத்துல ஏற்றுக்கொண்ட இந்த காரியங்கள், அந்த நினைவு பட்டணத்துல இருக்கவங்களை எல்லாரையும் கர்த்தர் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்த உபாசம் எடுத்தவர்களை கர்த்தர் விடுவித்தவரா இருக்கிறார், கர்த்தர் ரட்சித்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அழைப்பை நம்ம உண்மையாக தெரிந்து கொள்ளலாம், தேவ சத்தத்தை நம்ம கேட்கலாம். தேவ சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே அது அந்த இந்த இடம் உமக்கு பிரியமா இருக்கா, அந்த இடத்துக்கு நான் போகிறேன், உடைய ஊழியர்களை செய்கிறேன்னு சொல்லி எந்த மனுஷன் எந்த குடும்பம் ஒப்பு கொடுக்குதோ அந்த இடத்துல கடினமான ஒரு பாதையா இருந்தா கூட கர்த்தர் விடுதலை ஆக்குறவரா இருக்கார். நிறைய பேர்கள் தன்னை அழைப்பை சரியான ரீதியில தெரிந்து கொள்ள ஆண்டவர் எச்சரிக்கை பண்ணி கொண்டே இருப்பார். நீ இந்த பட்டணத்துக்கு போ, இதை செய்யினா, அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வேற காரியங்களை நம்ம செய்கிறவங்க. அந்தமான் தீவுல ஒரு ஊழியக்காருக்கு வெளிப்பட்டுச்சு, அந்த மாதிரி அந்த கிராமத்தை போய் நான் ஊழியம் செய்ய வேண்டும், அந்த இருக்கிற அந்த இடத்துல போகணும், அந்த காடு ஜனங்க மத்தியில நான் போகணும். ஆனா அந்த இடத்துல கவர்மெண்ட்டும் அரசாங்கமும் என்ன பண்ணிருக்கு, தடைப்படுத்தியிருக்கு அந்த இடத்துல போகக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு. ஆனாலும் இவருக்கு ஒரு வாஞ்சம் ஜெபம் பண்ணி அவர் என்ன பண்ணாரா, அந்த இடத்துக்கு போகக்கூடிய காரியம் இருந்துச்சான். ஆனா இதுக்கு முன்பாக இவருக்கு அநேக அரசாங்கம் எச்சரிக்கை பண்ணிச்சான், அநேக ஊழியர்கள் எச்சரிக்கை பண்ணாங்களாம், அந்த இடத்துக்கு போகாத, அந்த இடத்துல இதா இருக்குது அண்டு ரொம்ப எச்சரிக்கை பண்ணாங்களாம். ஆனா இல்ல, நான் போயதான் போவேன், நான் அந்த இடத்துல நான் ஊழியத்தை ஆரம்பிக்குவேன் என்று ஒரு ஆலோசனை இல்லாம, ஒரு சரியான ரீதியில் இல்லாம தன்னை வாழ்க்கையில போகும்போது, அவர் கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா வில்லாலாம் அடிச்சு அந்த ஊழியக்காரங்க சாகடிச்சிட்டாங்க பாருங்க. அப்போ அந்த இடத்துல நடந்தது என்ன, ஒருவேளை தேவ சத்தத்தை கேட்டு தேவோட வார்த்தை கேட்டு அவர் இருந்தா அந்த இடம் கூட என்ன இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அநேக விஷயங்கள் நம்ம சரியான ரீதியில கேட்டுக்கொள்வதில்லை. தேவனுடைய வார்த்தை, தேவன் இங்க பயன்பட வேற இடத்துக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எத்தனை நாளாவது தேவன் நம்ம கிட்ட பேசணும். அது 1 மாசமாகட்டும், 2 மாசமாகட்டும், இல்லை 1 வருஷமாகட்டும், தேவன் நான் பேசுற வரைக்கும் இந்த காரியத்துல நான் ஈடுபட மாட்டேன், நீங்க பேசுங்க. ஆண்டவர் ஆல்ரெடி பேசியிருப்பாரு, அதை கூட நம்ம விட்டுட்டு இருப்போம். ஆனா இனிமேல் தேவ சத்தத்துக்கு நம்ம கூடுகலாம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கண்களை மூடி நம்ம செவிக்கலாம். அந்த இடத்துல அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கர்த்தாவே அப்பா, நேரத்தில் ஆண்டவரே எவனை குறித்து நாங்கள் வாசித்தோம். கர்த்தாவே ஆண்டவரே அவருடைய காரியங்களை நாங்கள் பார்த்தோம். தேவனை விட்டு அவர் விலகி போனார், தேவனை விட்டு அவர் தூரமாய் போனார். ஆனாலும் கர்த்தர் அவர் விழல, கர்த்தர் அவர் ரட்சித்தீர் ஆண்டவரை, கொண்டு வந்து மறுபடியும் ஊழியங்களை கட்ட வைத்தீர் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜ்யங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதையா உம்முடைய கரத்துல தூய கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.